நாட்டின் முதல் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலையை ராணிப்பேட்டையில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தொழில்துறையில் இனி தமிழ்நாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் இடையேதான் போட்டி என பெருமிதத்துடன் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் இந்தியாவின் முதல் டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். டாடா குடும்பத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடாவின் உருவச் சிலைக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் தொழிற்சாலையை பார்வையிட்டார். ஆலையின் முதலாவது ரேஞ்ச் ரோவர் காரை இயக்கியதுடன் கொடியசைத்தும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தொழில்துறையில் தமிழ்நாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் இடையேதான் போட்டி என்றார். இந்தியாவுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான். அது மட்டுமா, மின்வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான். மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய உற்பத்தியை இந்த ஆலையில் தொடங்க உள்ளதாக டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்தார். வருடத்திற்கு 2.5 லட்சமிலிருந்து 3 லட்சம் வெஹிக்கிள் வரை உற்பத்தி செய்யும். 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் தொழிற்சாலையில் முதற்கட்டமாக 900 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி அலகு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த தொழிற்சாலை மூலம் நேரடியாக 5,000 பேருக்கும் மறைமுகமாக 15,000 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாட்டின் முதல் ஜாகுவார் லேண்ட் ரோவர் தயாரிப்பு ஆலையை 18 மாதங்களில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்ட நிலையில் 16 மாதங்களிலேயே நிறுவப்பட்டது. ஆண்டுக்கு 3 லட்சம் கார்கள் வரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஆலையில் முதற்கட்டமாக 20,000 சொகுசு கார்களை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எரிபொருள் வாகனத்திற்கு இணையாக மின் வாகனங்களை தயாரிக்கவும், குறிப்பாக டாடா அவ்னியா உள்ளிட்ட பிரீமியம் வகை கார்களை இங்கு உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கு உற்பத்தியாகும் கார்களை அரக்கோணத்தில் இருந்து ரயில் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும் திட்டமிடப்பட்டுள்ளது.